அரசு வேலைவாய்ப்பில் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு இனி இடஒதுக்கீடு வழங்கப்படுமா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஆகஸ்ட் 4க்குள் இது தொடர்பாக விளக்கம் அளிக்கவும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். உச்ச நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மூன்றாம் பாலினத்தவர்களை சமூக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களாகவும் சிறப்பு பிரிவினராகவும் கருதி பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தோர் உள்ளிட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்காமல் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக தரப்பில் மேல்முறையீடானது செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு வழக்குடன் மூன்றாம் பாலினத்தவருக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்குகளும் நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கர்நாடகாவில் சிவில் சர்வீஸ் மற்றும் அரசு வேலை வாய்ப்பில் 1% தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதே நடைமுறையை தமிழகத்திலும் பின்பற்றலாம் என்றும் மூன்றாம் பாலினத்தவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தமிழகத்தில் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு சிவில் சர்வீஸ் மற்றும் அரசு வேலை வாய்ப்பில் 1 அல்லது 2% தனி இடஒதுக்கீடு வழங்கப்படுமா என்பது குறித்து ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையும் அன்றைய தினத்திற்கே தள்ளி வைத்திருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.